இப்போ நமக்கு என்ன இதில் கவனிக்கணும்னா, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூன்றும் விற்பனைக்கு வந்து விட்ட நாடு அல்லது சுடுகாடு. அறிவை வளர்க்கும் கல்வி ஒரு மிகப்பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. உயிரை காக்கும் மருத்துவம் பெரிய வியாபார பண்டமாயிருச்சு. அப்புறம் உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. இப்போ உங்களுக்கு போத்தல்ல வந்துருது, நீங்க குடிக்கிறீங்க. அப்போ காக்கை, குருவி, மான், மைனா, கொக்கு, சிறு யானை, புலி, சிங்கங்கரடி, பட்டுப்பூச்சி, தேனீக்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்னு ஒரு தடவை யோசிக்கணும். இது மாதிரி ஒரு மனித பதர்கள் கொண்ட சமூகம், அதெல்லாம் செத்தா எனக்கு என்னன்னா, அதெல்லாம் நீங்க இல்லாம அது வாழும், அதெல்லாம் இல்லாம நம்ம வாழ முடியாதுங்கிற அடிப்படையை, அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என் அப்பா என்ன சொல்றாங்க, நீ தண்ணீரை பூமிக்குள்ள ஆழ்குழாயை நிறுத்தணுங்கிறாங்க. இப்போ 400 அடி 500 அடிக்கு நீங்கள் பூமிக்கு கீழே போய் நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறோம். அப்போ மற்ற மரங்கள், செடி கொடிகள் அந்த 400 அடி 500 அடிக்கு வேற உள்ள இறக்கி தண்ணீர் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ உனக்கு தண்ணீர் வானத்தில் தேடு, மேகத்தில் தேடு. அப்போ அங்கே மேலே இருக்கிற தண்ணீரை கீழே அறுவடை செஞ்சு கொண்டு வா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, மரம் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வரும். அதான் மரம், மண்ணின் வரம், வரப்பதே மனிதாரம்ங்கிறோம். மரத்துக்கு மாநாடு வர்றான், மரத்தோட பேசிட்டுக்கான்னு சிரிக்கிறீங்க. நான் என்ன செய்யறது? உங்களை போய் மரத்துக்கு ஓட்டா இருக்கேனுங்க. மரத்துக்கு ஓட்டு இல்லை, என் உயிர் அதுக்கிட்ட இருக்கு, அதனால நான் பேசுறேன். உலகத்தில் எல்லா உயிரினமும் நற்காற்றை சுவாசிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம், செடி கொடிகளை தான் நச்சுக்காற்றை சுவாசிட்டு நற்காற்றை வெளியிடும். இந்த இயற்கையின் முறையில நம்ம யாரும் உயிரோடு இருக்க முடியாது. இதையெல்லாம் படிப்பிக்காத ஒரு கல்வின்னு வச்சு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய அதை தான் சொல்றாரு நம்ம அப்பா, நம்மால் வரவங்க சொல்றாங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குடிநீரை பாருங்க, அரசு இது கொடுக்குது, மடிக்கணினி கொடுக்குது, மிதிவண்டி கொடுக்குது, மாவு அரைக்கிற எந்திரம் கொடுக்குது, மசாலா அரைக்கிறது கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. இதெல்லாம் இலவசம். நான் ரொம்ப நாள் விமர்சிச்சுட்டேன், இலவசங்கிற சொல்ல எடுத்துட்டாங்க. விலையில்லா. எனக்கு திருட்டுன்னு சொல்லிட்டுனா அப்படி சொல்லக்கூடாது, முறைகேடு அப்படி சொல்றோம்ல, அது மாற்று பேர் இல்லை தமிழ்ல. அதனால அது விலையில்லாம மடிக்கணினி. நான் கேட்டேன், இப்போ விலை இல்லாமல் எங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் வாங்கின இடத்துல விலை இல்லையான்னு கேட்டேன். இது ஒரு திட்டம் பாருங்க. அரசு காசுல தன் கட்சிக்கு தன்னுடைய முத்திரை, தன்னுடைய சின்னத்தை போட்டு 5000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், வேட்டி செலவு கொடுக்குறேன்னு அதில் அரசு காசுல தன் கட்சிக்கு வாக்கு சேகரித்துக்கிறது மாதிரி ஒரு நிர்வாக சீர்கேடு, ஒரு கொடுமை எங்கேயாவது இருக்கா பாரு. ஏன் உங்கள்கிட்ட சொல்ற, நீங்க தான் கேட்க வேண்டிய ஆளுங்க, நீங்க தான் கேட்கணும். பாருங்க, தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாத்திடுச்சு. இதுல என்னன்னா, நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர் சொல்றாங்க, 800 கோடி மக்கள் உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குங்கிறாங்க. 2 விழுக்காடு தான் இருக்கு. இப்போ 2 விழுக்காடு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை 20 விழுக்காடா உயர்த்துறது எப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்போ வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சான் பாருங்க. அவன் தான் உலகத்தில் கொடுமை, ஹிட்லரையும் விட கொடியவன் அவன் தான். இந்த மூளை தான் ஆபத்தான மூளை. பாருங்க, எல்லாம் வித்துட்டு இப்போ சொல்றான், நீ இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு அறிக்கை விடுறான். அவ்வளவுதான் அவனுடைய பொறுப்பு, அவ்வளவுதான் பொறுப்பு. இப்போ தமிழ்நாடு அறிவிக்கிறதுல 10 மாவட்டத்தில் நிலத்துக்கு கீழே நீர் இல்லைன்ட்டு, அவ்வளவுதான் அரசினுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு.